வணக்கம். இன்று காமராஜருடைய 122ஆம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆற்காடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் காமராஜர் அறக்கட்டளை சார்பாக மதிய உணவு குழந்தைகளுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இதில் தலைமை திரு தங்கப்பாண்டியன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக, வணிக சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் டாக்டர் பொன்கு சரவணன், ஏவிடி பாலா, திரு பாஸ்கரன், திரு வள்ளலார் வெங்கடேசன் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களுக்கு மதிய உணவு வழங்கி சிறப்பித்தார்கள். இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு காமராஜருடைய 122ஆம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆற்காடு பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கர்மவீர காமராஜருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினார்கள். அதைத் தொடர்ந்து மதிய நேரத்தில் ஆற்காடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மாணவ செல்வங்களுக்கு மதிய உணவு அனைவருக்கும் வழங்கி காமராஜருடைய 122ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை சீரம் சிறப்போடும் கொண்டாடப்பட்டது. செய்திக்காக ஆற்காடு நகரத்திலிருந்து தங்கம் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் ஈஸ்வரன். காலை வணக்கத்துடன் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் இன்று காமராஜருடைய 122ஆம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று காலை ஆற்காடு கலவை ரோட்டில் உள்ள ஜனசங்க திருமண மண்டபத்தில் காமராஜருடைய திருவுருவ படத்தை வைத்து பல்வேறு பூஜைகள் செய்து பின்பு சூடம் ஏற்றி வணங்கி அந்த ஜனசங்க திருமண மண்டபத்திலிருந்து கலவை ரோடு மற்றும் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக அவருடைய திருவுருவ படத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து ஆற்காடு பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கருமை வீரர் காமராஜருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இன்று அவருடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள்.